எல்லோருக்கும் வணக்கம். வெஜ் கைட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹீமோக்ளோபினுடைய அளவு குறைஞ்சிருச்சுனாலும் அதோட இந்த வின்டர் சீசனில் நம்ம உடம்பை பாதுகாத்துக்கிறதுக்கும் சளி இருமல் தொந்தரவுலேருந்து நம்ம உடலை பாதுகாத்து நுரையீரலை நல்லபடியாக செயல்பட வைக்கிறதுக்காகவும் ஒரு மிளகு லேகியம் வீட்டிலையே செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ரொம்ப குறைவான பொருள் தான் தேவை. ஆனால் நல்ல ஆரோக்கியமான ஒரு லேகியம், ஒரு மருந்து. இதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கழுவி சுத்தம் பண்ண மிளகை காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். 1/4 லிட்டர் பாலில் கொஞ்சமாக எடுத்து அந்த 50 கிராம் மிளகை ஊற வச்சுருக்கேன். ஒரு கடாயில் பால் கொதிச்சிட்டு இருந்தது. இப்போ நல்லா ஊறிய மிளகை அதோடு சேர்த்து சிம்மில் வச்சு அதை வேக விடுறோம். பால் நல்லா குறுகணும், அதே நேரத்தில் மிளகும் வேகணும். நம்ம நடுவில் அந்த ஏடு படிஞ்சிருக்கதை உள்ளுக்குள்ளே கொதிக்கிற பாலோடு சேர்த்து விடணும். ஓரத்தில் படிய விடக்கூடாது. இதே மாதிரி பால் நல்லா குறுகி கெட்டியாகி மிளகு நல்லா வெந்து வரணும். இப்போ நல்லா மிளகு வந்துருச்சு. 1/4 லிட்டர் பாலில் 50 கிராம் மிளகை நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம். இப்போ நல்லா வெந்துருச்சு. எடுத்து பார்த்தா நல்லா நசுங்குது. இந்த நேரத்தில் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு நல்லா அம்மியில் ஒட்ட அரைக்கணும். இப்போ அம்மி வசதி இல்லாததுனால மிக்சியில் அரைச்சிக்கலாம். மிக்சியில் நல்லா நைஸாக வராது. கொஞ்சம் போல் லேசாக ரவை பதத்துக்கு தான் அரைக்க முடியும். நல்லா அரைக்க முடியும்னா நல்லாவே அரைச்சிக்கலாம். நல்லா ஒட்ட நல்லா வலுன்னு நல்லா வெண்ணையாக அரைச்சிக்கணும். லேசாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியை கழுவி அந்த பேஸ்ட்டோடு சேர்த்துக்கலாம். அதே கடாயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கல்கண்டு இருக்குல்ல, கட்டி கல்கண்டு, அந்த கல்கண்டை நான் இனிப்புக்கு தேவையான அளவுக்கு எடுத்து பொடி பண்ணி மிக்சியில் பொடி பண்ணி முதல்ல சுத்தியில் தட்டிட்டு மிக்சியில் பொடி பண்ணணும், இல்லைன்னா உடஞ்சி போயிடும். அதையும் இதில் சேர்த்துக்கிட்டேன். அதாவது நான் ஒரு 150 கிராம் இருக்கக்கூடிய கட்டி கல்கண்டு சேர்த்துருக்கேன். இதோட அதாவது நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு ஒரு 30 கிராம் நெய் தேவைப்படும். பசு நெய் தான் சேர்த்தா நல்லது. இதை கொஞ்சமாக கூட நம்ம ஒரு ஸ்பூன் பை ஸ்பூனாக கூட சேர்க்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு லேகிய பதத்துக்கு வரணும். அதாவது இப்படி தள்ளுனீங்கன்னா சட்டியில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா எல்லாமே ஒன்று சேர்ந்துருச்சு. அதாவது கல்கண்டு, அந்த மிளகு, பால் ஊற்றி தானே அரைச்சோம், எல்லாமே நெய்யோடு சேர்ந்து நல்லா வெந்து வருது. இது லேகிய பதத்துக்கு, தீபாவளி லேகியம்லாம் பிரசவ லேகியம்லாம் கிண்டுவோம்ல, அதே மாதிரி வரணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஓரத்தில் இருக்க ஏடை உள்ளுக்குள்ளே எடுத்து விட்டு நல்லா மசிச்சு விட்டு பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா ஒன்று சேர்ந்து பாத்திரத்தில் ஒட்டலை. அடியில் நம்ம எடுக்கும்போது பாத்திரம் தெரியுது பாருங்கள். அந்த மாதிரி வந்த உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டுறணும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின உடனே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இது இரத்த சோகையை நீக்கிறதோட ஹீமோக்ளோபினுடைய அளவு அதிகரிக்கும். பொதுவாக ஹீமோக்ளோபினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு தான் இந்த லேகியம் செய்து சாப்பிடுவாங்க. இதில் எந்த கெமிக்கலும் இல்லை. மிளகு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வின்டர் சீசனில் சாப்பிட்டிங்கன்னா சளி, அந்த இருமல் இதெல்லாம் இருக்காது. இப்போ நம்ம ஆரோக்கியமான வீட்டிலேயே செய்யக்கூடிய சுத்தமான ஒரு நல்ல நுரையீரலுக்கு இதம் தரக்கூடிய ஒரு லேகியம் ரெடி. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.